கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தின் அடிப்படையிலே நம் சுருக்கமாக தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து அதன் அடிப்படையிலே தேவனுக்கு ஆராதனை செலுத்த இருக்கிறோம். ஒருவேளை செய்திக்கு ஆராதனை செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், புறஜாதியாராகிய பலி என்கிற தலைப்பிலே நம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். புறஜாதியாராகிய பலி. பிரியமானவர்களே, நம் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையிலே பார்க்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் பழைய உடன்படிக்கையில் அநேக விதமான பலிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாக அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனோடு கூட அவனுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை மேற்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, அவனுடைய பாவங்களை மூடத்தக்கதாக வெள்ளாட்டுக்கடா, காளை, வெள்ளாட்டுக்கடா என்று அநேக மிருகங்களுடைய ரத்தம் இவர்களுக்காக பரிந்து பேசுகிறதாக தேவ ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி நியாயப்பிரமாணத்தில் இப்படிப்பட்ட பலிகளை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவை எல்லாவற்றிற்கும் ஒட்டு மொத்தமாக ஒரே பலியாக எல்லாவற்றிற்கும், அது நிழலாட்டமாக இருந்தது, எல்லாவற்றிற்கும் நிஜமாக இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக வெளிப்பட்டு தன்னையே பலியாக, பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்ததின் மூலமாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவித்து கொண்டு நமக்காக மத்தியஸ்தராக, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக நின்று இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகியால் ஒட்டுமொத்த பலியும் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த பழுதற்ற பலியிலே முடிந்துவிட்டது என்பதை நம் புதிய உடன்படிக்கையிலே பார்க்க முடியும். ஆகிலும் இந்த புதிய உடன்படிக்கையிலே இன்னும் ஒரு சில பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். விசேஷமா இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரத்தில் புறஜாதியாராகிய பலி என்றும், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் விசுவாசத்தின் பலி என்றும், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்திலே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை குறித்தும், நன்மை செய்கிறதும் தான தர்மம் செய்கிறதுமான தேவனுக்கு பிரியமான பலிகளை குறித்தும் நாம் பார்க்க முடியும். அதிலே விசேஷமாய் இந்த புறஜாதியாராகிய பலியை குறித்து நாம் இந்த நாட்களில் தியானிக்க இருக்கிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 14 மற்றும் 15வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது விசுவாசத்தை 14வது அதிகாரத்தில் விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களை நாம் சேர்த்துக் கொள்ளும்படியாகவும், அவர்களுடைய மன ஐயங்களை நாம் குற்றமாக அல்லது பாவமாக நிர்ணயிக்காமல் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்களை ஊன்ற கட்டுவதற்கு விசுவாசிகளுக்கு தான் நம்மளுடைய விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசத்தின் பலத்தை மற்றவர்கள் அது இடறுவதற்கு ஏதுவாக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதை குறித்து 14வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். அதனாலதான் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது என்று 14வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட விஷயத்தின் நிமித்தமாக நாம் ஒருவருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது என்பதை காண்பித்து கொடுத்து, அதனை தொடர்ந்து 15வது அதிகாரத்திலே நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் மற்றவர்களுக்கும் பிரியமாய் நடக்கும்படியாக நம்முடைய சரீரத்திலும் நடந்து நம்முடைய ஆத்மாவிற்கு நமக்கு மனதும் மாம்சமும் விரும்பினபடி நமக்கு பிரியமாய் நடவாமல் நம்முடைய விசுவாசத்தின் பலனானது, நம்முடைய விசுவாசம் நாம் கொண்டிருக்கிற பலனானது அது மற்றவர்களை ஊன்ற கட்டுவதற்கு எழுப்பும்படியாய் நாம் அப்படிப்பட்ட மற்றவர்கள் மீதும் கரிசனை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்பதை இந்த 15வது அதிகாரத்தில் காண்பித்துக் கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் இவ்விதமாகவே நடந்திருக்கிறார். அவர் ஒரே மனுஷனாக, அவர் பழுதற்ற பலியாக தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்ததன் மூலமாக யூதர்களை மாத்திரமல்ல புறஜாதியாரையும் தன்னோடு கூட சேர்த்து கொண்டார் என்று இந்த 15வது அதிகாரத்தில் சொல்லுகிறத நான் பார்க்க முடியும். அதனால நீங்க தொடர்ந்து இதை வீட்டில் போய் வாசித்து பார்க்க ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். முதல் 6-7 வசனங்கள்ல 8வது வசனம் வரைக்குமே யூதர்களை அவர் மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் எப்படி நம்ம எல்லாவரையும் கிறிஸ்து தேவனோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் அவர் நமக்காக எப்படி பலியானார் என்பதை முதல் 8 வசனங்களை பார்க்க முடியும். அவர் பாருங்க, விருத்த சேதனம் உள்ளவருக்கு ஊழியக்காரன் ஆனார் என்றுதான் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரா அப்படின்னா இல்ல, அந்த பலியின் மூலமாக புறஜாதியாராய் இருக்கிற நாம் கூட அந்த இடத்துல இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். அதனாலதான் தொடர்ந்து அதுல சங்கீதங்களின் புஸ்தகத்தை குறித்தும், உபாகமம் 32:43 சொல்லப்பட்ட வசனத்தையும், சங்கீதம் 117:1 சொல்லப்பட்ட வசனத்தையும், ஏசாயா 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தையும் தொடர்ந்து வரிசையா சொல்லி எப்படி புறஜாதியாராகிய நாம் இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய அந்த பலியினாலே நாம் தேவனோடு கூட இணைக்கப்படுகிறோம் என்பதை காண்பித்துக் கொடுக்கிற அந்த இடத்துலதான்
புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அப்ப நாம் தான் அந்த புறஜாதியார், நம்ம வேற யாரையும் நினைச்சிடக்கூடாது. நாம் தான் அந்த புறஜாதியார். ரெண்டு பேர் தான், யூதர்கள், புறஜாதியர்கள். அப்படிதான் அந்நாட்களில் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். நாம் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் அவருடைய காணியாட்சிக்கும் புறம்பாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்பினபடி நமக்கு சரியாய் தோன்றுகிற எல்லா காரியங்களிலும் நான் நடந்து கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்ட நம்மையும் தேவனோடு கூட சேர்க்கும்படியாக இரக்கம் பெறாதவர்களாய் இருந்த நம்மையும், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மையும், தேவனுக்கு பிள்ளைகள் இல்லாதவர்களாய் எங்கோ அனாதைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருந்த நம்மையும் தேவனோடு கூட சேர்க்கும்படியாக இந்த புறஜாதிகளாகிய நம்மை பலியாகவே, இந்த புறஜாதியாகிய இந்த பலி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதை குறித்து தான் அந்த ரோமர் எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 15வது வசனத்துல நாம் பார்க்க முடியும். அப்ப நாம் எப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களா இருக்கிறோம், நம்மை தேவன் எந்த இடத்துல இருந்து எங்கே அழைத்து வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனுக்கு நம்மால் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. அநேக நேரங்கள்ல நம்முடைய இருதயத்தில் இப்படி கூட எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஒருவேளை என்னுடைய பாவத்திலிருந்து தேவன் என்னை மன்னித்து விட்டாரா, ஒருவேளை நான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியுமா, அல்லது தேவன் என்னை உண்மையிலே என்னை நேசிக்கிறாரா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடப்பதற்கும் அல்லது இப்படிப்பட்ட பாவ போராட்டத்திலே நான் மீண்டும் மீண்டும் விழுந்து போவதற்கு அது என்ன காரணம், உண்மையிலே நான் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டிருக்கிறேனா, உண்மையிலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேனா என்கிற எல்லா விதமான சந்தேகத்திற்கும் இந்த ஒரு இடத்துல பதில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இதை விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ள, அதை அனுபவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதியாராகிய பலி நமது கிரியைகளின் மூலமாக அல்ல, புறஜாதியனுடைய நடக்கையின் மூலமாக அல்ல, அது யார் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நம் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு என்று தன்னுடைய ஊழியத்தை மேன்மை பாராட்டுகிறதை அந்த இடத்துல பார்க்க முடியும். அப்ப அந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. புறஜாதியாராகிய பலியாகிய நாம் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இப்பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறி இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பலியாக நாம் மாறி இருக்கிறோம். அதனாலதான் முதல்ல நீங்க அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் யூதர்களுடைய பட்டணத்திலும் எருசலேமிலும் சமாரியாவிலேயும் தான் தேவனுடைய வார்த்தை அங்கு பிரசங்கிக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை சீஷர்கள் அந்த பகுதிகளில் மாத்திரமே செய்து கொண்டு வந்ததை பார்க்க முடியும். 10வது அதிகாரத்துல தான் கொர்நேலியுடைய வீடு வருது. அதே நேரத்துல அங்க பேதுருக்கு ஒரு தரிசனம் வருது. வானத்திலிருந்து ஒரு கூடை, 4 முனையும் கட்டப்பட்ட ஒரு கூடை இறங்கி வருது. அதுல சகல விதமான பட்சிகள் இருக்கு, அடித்து புசி என்று சொல்லப்படுகிறது. அப்போ பேதுரு சொல்றாரு, நான் என்னுடைய சிறுவயது தொடங்கின இப்படிப்பட்ட மாம்சங்களை, இப்படிப்பட்ட அருவருப்பான விளக்கப்பட்ட மாம்சத்தை நான் புசித்ததில்லை அப்படின்னு சொன்னோன்ன, தேவன் பரிசுத்தமாக்கினவைகளை நீ அசுத்தமாக எண்ணாதே அப்படின்னு சொன்னா அதுல என்ன அடையாளம் என்று பேதுருக்கு அது அப்போது விளங்கவில்லை. அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன தெரியுமா? அவருடைய ரத்தத்தினாலே கிறிஸ்து நமக்காக பலியானது நிமித்தமாக அவர் நமக்காக சிலுவையை சுமந்து அங்கு அடிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது நிமித்தமாக ஒட்டுமொத்தமாக தேவனுடைய பார்வையில எல்லாருமே இயேசுவினுடைய ரத்தத்திற்கு கீழாக தான் பார்க்கிறார். ஆனா அதை விசுவாசிக்கிறவர்கள் தான் அதை என்ன பண்றாங்க, சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். கானானை நோக்கிய பயணத்துல எல்லா இஸ்ரவேலரும் எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க, அப்படிதானே? இஸ்ரவேலர் எல்லாருமே எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஆனா சுதந்திரித்தது அப்படின்னு பார்த்தா உண்மையிலே அதுல இருந்து வெளியில வந்ததுல 2 பேர் தான், மற்றபடி அவர்களுடைய பிள்ளைகள் தான் அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். எதனால அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய அவிசுவாசத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் தான் அவர்கள் விழுந்து போனார்கள். அப்ப இங்கேயும் நாம் அதை தான் பார்க்க வேண்டியது இருக்கு. தேவன் பரிசுத்தமாக்கினதை நாம் அசுத்தமா எண்ணக்கூடாது. அப்ப அந்த கூடையில நாமும் இருக்கிறோம். புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப நாம் அந்த இடத்துல புறஜாதியாராகிய நாமும் இப்பொழுது தேவனுடைய காணியாட்சிக்குள்ளாக இருக்கிறோம். நாம் தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு துதி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் அல்லது நம்முடைய ஒவ்வொரு நடக்கையும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படியே தேவன் நம்மை அங்கீகரித்திருக்கிறார். இந்த விசுவாசத்திலே நாம் நடக்கும் பொழுது உண்மையிலே நம்முடைய வார்த்தையா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய செய்கைகளா இருக்கட்டும், தேவனுக்கு முன்பாக அது எப்பொழுதுமே பிரீதியா இருக்கும்.
நல்லதான் கூடி இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது மாத்திரம் ஆராதனை இல்லை. இதே ரோமர் கெழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல அப்படி இருக்க சகோதரரே, முதலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப 7 நாள்ல, வாரத்தின் முதலாவது நாள்ல இங்கே நாம் செய்கிறது மாத்திர ஆராதனை இல்லை, அதை தொடர்ந்து எல்லா இடத்திலையும் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்முடைய சரீரம், நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், ஒருவேளை வாயின் வார்த்தைகள், நான் இருதயத்தில் ஒரு நினைவை வைத்துக் கொண்டு கூட வாயின் வார்த்தைகளை நான் என்னை பரிசுத்தமாக காண்பித்துக் கொள்ள முடியும். ஆனா தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவராய் இருந்து என்னுடைய இருதயத்தின் நினைவுகளையும் அவர் வகை இருக்கிறவராய் இருக்கிறார். அப்ப என்னுடைய இருதயத்தின் நினைவுகள், என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய செய்கைகள், இது எல்லாமே தேவனுக்கு பிரியமான பலியாக இருக்கும்படியாய் என்னுடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட வாழ்கிற நாம் தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செலுத்த முடியும். பிரியமானவர்களே, அதனால ஆராதனை குறித்து இதுலையும் பார்க்க முடியும். எபிரேயர் கெழுதின நிருபம் 12வது அதிகாரத்திலையும் நாம் பார்க்க முடியும். எபிரேயர் கெழுதின நிருபம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. இதே இதுல 13வது அதிகாரத்துல பார்க்கும்போது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை குறித்து சொல்லியிருப்பாரு. அதை தொடர்ந்து நன்மை செய்கிற தான தர்மம் நன்மை செய்கிற தான தர்மம் பண்ணுகிற தேவனுக்கு பிரியமான பலியை குறித்து சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்பாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, வரப்போகிறதே நாம் நாடி தேடுகிறோம். அப்ப நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை. அப்ப நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாத்திரம் அல்ல, அப்ப நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை, இது எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருக்கும்படியான ஒரு பரிசுத்த ஜீவியத்தை வாழும்படியாக தான் நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆராதனை. இப்ப நம்முடைய ஜீவியத்தை பார்க்கிறவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது உண்மையிலே தேவன் அந்த ஆராதனையில பிரியப்படுகிறார். அப்ப இதற்கு என்ன நிச்சயம் எனக்கு வேணும்னா, நான் உண்மையிலே தேவனால பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன், பரிசுத்த ஆவியினால என்னை தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அந்த பேதுரு கண்ட தரிசனத்துல இருந்த கூடையில என்னை, நானும் அங்கதான் இருக்கிறேன், நானும் புறஜாதியன் தானே, நானும் அசுத்தமானவன் தானே, நானும் விருத்த சேதனம் இல்லாதவன் தானே. அப்ப என்னையும் தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நான் செய்கிற காரியங்கள், நான் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கிற எல்லா காரியங்களும் அவருக்கு பிரியமானவைகளாய் இருக்கும் என்கிற நிச்சயத்தோடு வாழும் பொழுது உண்மையிலே தேவ சாயலுக்கு விரோதமாய் நம்ம இடத்துல காணப்படுகிற எல்லா காரியங்களையும் நீக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நம் தேவனுக்கு ஆராதனை செலுத்த இருக்கிறோம். 2 விஷயம் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், நம் தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், பொழுது தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிச்சயத்தோடு ஒருவேளை வேதத்தை பார்க்கும் பொழுது அதுல ஏதோ ஒரு காரியத்தில் நாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம்ங்கிறத வேதத்தின் வார்த்தைகளிலிருந்து நாம் கண்டுகொள்வோமே. ஆனால் இன்றைக்கு அதை நாம் ஒப்பு கொடுத்து நம் தேவனுக்கு ஆராதனை செலுத்த இருக்கிறோம். நம்ம இருக்கிற இடங்களிலே முடிந்தவர்கள் எழுந்து நின்று இப்படிப்பட்ட இந்த மகா மேன்மையான உபகாரத்தின் நிமித்தமாக நம் தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். புறஜாதியாராகிய நம்மை பரிசுத்த ஆவியினாலே தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம் தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு, நம்மை பிரியமான பலியாகும்படியாக அந்த வார்த்தையை நமக்கு அறிவித்திருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்து கொண்டு, ஒரு மனுஷனை தேவன், அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்து கொண்டு புறஜாதியாருக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அளிக்கும்படியாக தேசமெங்கும் அந்த மனுஷனை பயன்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். நம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் இடறி போய்விடாதபடிக்கு அவரை கொண்டு அநேக நிருபங்களை எழுத வைத்து, அந்த நிருபங்கள் தேவதாசர்களுடைய கண்களிலே கிடைக்க வைத்து, அவைகளை ஒரே புத்தகமாக, பரிசுத்த வேதாகமமாக, உடன்படிக்கையின் புத்தகமாக நமக்கு தொகுத்து கொடுத்து, அவருடைய வருகை மட்டும் நாம் நம்முடைய கிரீடத்தை இழந்து விடாதபடிக்கு, அவருடைய வருகை மட்டும் நாம் நமக்குரிய கிரீடத்தை பற்றிக் கொள்ளும்படியாக நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்கிறதை காண்பித்துக் கொடுக்கும் பொருட்டாக
தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு விஷயம் உணர்ந்து பார்ப்போமா? நம்ம எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டோமா? நம்முடைய கிரியைகளினால் அல்ல. அதான் பிரியமானவர்களே, இதுல முக்கியமான விஷயம். நான் நல்லவனா வாழ்ந்தேன் அப்படிங்கிறதுக்காக அல்ல, இல்லை நான் சிறு வயதிலிருந்து பொய் சொன்னதில்லை, சிறு வயதிலிருந்து களவு செய்ததில்லை, சிறு வயதிலிருந்து நான் எந்த ஒரு பொருளையும் திருடி கொண்டதில்லை, என்னுடைய பெற்றோரையும் என் தகப்பனையும் தாயையும் நான் சிறு வயதிலிருந்து நான் சரியான விதத்தில் தான் கனம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது நிமித்தமாக அல்ல. அப்படி ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து சொல்றான், இவைகளை என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்றான். ஆகிலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உனக்குரியவைகளை விற்று தரித்திற்கு கொடுத்து பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லப்பட்ட இடத்துல மனுஷன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வந்த தன்னுடைய சுயநீதியிலே மேன்மை பாராட்டி கொண்டிருந்தான். தேவனுக்கேற்ற நீதியாக தனக்குரியதை பிறருக்கும் கொடுத்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த சிலுவையை சுமக்கிற இடத்துல அந்த மனுஷன் இடறி போயிட்டான். அவனால பரிசுத்தமாக முடியல. அவனுடைய அவிசுவாசத்தை நிமித்தமாக அவனால் பரிசுத்தமாக முடியவில்லை. நாமும் அப்படி இல்லை பிரியமானவர்கள். நம்முடைய நற்கிரியைகள் நிமித்தம் அல்ல, நான் திரும்பவும் சொல்ல, நம்முடைய நற்கிரியைகள் நிமித்தம் அல்ல, நம் பாவிகளாய் இருக்கையில தான் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம் தேவனுக்கு முன்பாக குறைவற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த புறஜாதியாராகிய பலி அது தேவனுக்கு அருவருப்பானதாகவே இருந்தது. துன்மார்க்கருடைய பலி தேவனுக்கு அருவருப்பாக தான் இருக்கும். அப்ப இந்த புறஜாதியாராகிய பலி, நம்ம செய்கிற எல்லா கிரியைகளும் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாகவே இருந்தது. தேவனுக்கு முன்பாக அது பூரணமானவைகளாக அல்ல. தேவன் அது சுகந்த வாசனையாக நுகரத்தக்கதாக அல்ல. இது எப்பொழுது சுகந்த வாசனையை நுகரப்பட்டது அப்படின்னா, எபேசியர் நிருபத்தில் நான் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனையான பலியாக காணிக்கையாக தம்மை ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவர் நம்முடைய பாவங்களை நீக்கும் பொருட்டாக, நம்முடைய இந்த அவலட்சணமான கிரியைகளை நம்மை விட்டு அழிக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டு, பூமியிலே வந்து, இந்த பூமியிலே வெளிப்பட்டு அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னை சுகந்த வாசனையான பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்து, ஒட்டுமொத்த மனுக்குலமும் தேவனுடைய கோபாக்கினைக்கு நேராக இருந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் இப்பொழுது தேவனுக்கு பிரியமாகும்படி அவர் தன்னை பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்.